ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ நிறைய டாபிக் பார்த்துட்ருக்கோம். அதில் 5 முதற்பொருள் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதை தொடர்ந்து இப்போ பெரும்பொழுது பொழுது இருக்குது. அதில் பெரும்பொழுது சிறும்பொழுதுன்னு இருக்குது. அதில் 2 டைப் இருக்கனால அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். பெரும்பொழுது அது என்ன அப்படின்னா, ஒரு ஆண்டின் கூறுபாடு அப்படிங்கிறது தான் பெரும்பொழுது. இது 2 திங்கள் கால அளவுகளை உடையது அப்படிங்கிறது தான் அந்த பெரும்பொழுது. இது என்னென்ன, அதாவது பெரும்பொழுது அப்படின்னா நம்மளுடைய குளிர்காலம், பனிக்காலம், வெயில் காலம் இதை மையமாக வச்சு தான் இந்த பெரும்பொழுது உங்களுக்கு இருக்கும். பெரும்பொழுதுனாலே நம்மளுடைய கால சூழ்நிலையை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரித்து சொல்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா கார் பார்த்திங்க அப்படின்னா ஆவணி புரட்டாசி, அது நமக்கு என்னது கார்காலம் அப்படின்னு சொல்லுவோம். கூதிர் என்னென்னா ஐப்பசி கார்த்திகை, அது நமக்கு என்னென்னா கூதிர், அதாவது காற்று வீசும் அந்த டைம்லலாம், அதனால் அது கூதிர். அப்புறம் முன்பனி பார்த்திங்க அப்படின்னா மார்கழி தை, நமக்கு பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகிட்டனாலே தை மார்கழி அந்த டைமில் தான் நமக்கு பனிக்காலம் எப்போவுமே இருக்கும். அதை முன்பனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பின்பனி அப்படின்னா மாசி பங்குனி, அதாவது அந்த வெயில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த இது என்னென்னா பனி சீசன், அந்த டைம் முடிகிறது. பின்பனியில் மாசி பங்குனி அந்த சீசன் டைம் கிட்டத்தட்ட முடிஞ்சு நமக்கு வெயில் காலம் வர டைம் தான் அந்த இது. அப்புறம் இளவேனில்னால் சித்திரை வைகாசி சித்திரை டைம், சித்திரை மாதம் அப்படிங்குவாங்க. அந்த டைம்லலாம் நமக்கு வெயில் பயங்கரமாக இருக்கும். அதை தான் நம்ம இளவேனில் அப்படிங்குவோம். முதுவேனில் பார்த்திங்க அப்படின்னா ஆனி ஆடி, அந்த கொஞ்சம் வெயில் தாக்கம் கம்மியாகி கொஞ்சம் நார்மலாக அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆகிற டைம் தான் நமக்கு முதுவேனில் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா இது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு எப்போவுமே இந்த பனி டைம் அப்படிங்கிறதுல முன்பனி பின்பனி, அது பனி டைம்னாலே எப்போ ஸ்டார்ட் ஆகும்? மார்கழி தையில் ஸ்டார்ட் ஆகும். மார்கழி தை எப்போ முடியும்? அந்த கண்டினியூஸாக நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தாலுமே உங்களுக்கு அது நல்ல மனப்பாடமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சிறுபொழுது பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு 6 வகை இருக்குது. அது ஃபஸ்ட்டு மாலை, யாமம், வைகறை, காலை, நண்பகல், ஏற்பாடு அப்படின்னு. இதில் மாலை பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ஈவினிங் டைம், சரியா, சாயங்காலம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா கதிரவன் மறைந்த பிறகு இரவின் முதற்பகுதி, அதாவது 6 o'clock அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா சூரியன் மறைஞ்சி நமக்கு ஒரு இரவு ஸ்டார்ட் ஆகிற டைம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாலை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா யாமம் நள்ளிரவு இரவு பொழுதின் நடுப்பகுதி, அதாவது 12 மணி, அது மிட் நைட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதுதான் நமக்கு யாமம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வைகறை என்னென்னா கதிரவன் தோன்றுவதற்கு முன் இரவு பொழுதின் இறுதி பகுதி, அதாவது நமக்கு என்னது கதிரவன் தோன்றனா விடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு சூரியன் உதிக்கிற டைமு, அந்த இருட்டு மறைகிற டைமை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வைகறை அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம், சரியா. நெக்ஸ்ட் காலைனா கதிரவன் தோன்றியதற்கு பிறகு, கதிரவன் அதாவது சூரியன் உதித்த பிறகு வந்த முதற்பகுதி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம காலை, விடிய காலம். சூரியன் உதிச்சு ஒரு வெயில் நமக்கு வரும். அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதை தான் நம்ம இப்போ என்னென்னா காலை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நண்பகல். இது பகல் பொழுதின் நடுப்பகுதி. நண்பகல்னாலே நண்பகல் பகல் பொழுதின் நடுப்பகுதி, அதாவது மதியம் 12 o'clock அந்த டைம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நண்பகல் அப்படின்றோம். அப்புறம் ஏற்பாடு என்னென்னா பகல் பொழுதின் இறுதி பகுதி, அதாவது கதிரவன் மறைகின்ற டைம், அதாவது சூரியன் மறைகிற டைம் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம்.
மாலை, யாமம், வைகறை, காலை, நண்பகல் ஏற்பாடு. இது எல்லாமே வந்து நமக்கு வந்து என்னென்னா சிறுபொழுதில் வந்து வரும். இதில் வந்து எப்படியும் கண்டிப்பாக நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறத விட நீங்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகேவா? எல்லோரும் நல்லா படிங்க. படிப்பு தான் நமக்கு முக்கியம். கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து எப்போவுமே படிப்புங்கிறது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ எல்லோரும் நல்லா படிங்க. படிச்சுக்கிட்டே இருங்க. எப்பவும் படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேவா? தேங்க்யூ.